பவர் ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் லைட் எரியும். செம்மையாக இருக்கா? இதுதான் நம்ம விளையாட போகிற ஃபஸ்ட் கேம். ஸோ நம்மளோட செகண்ட் கேம். நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அண்ட் மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அண்ட் என்னோடய ரெக்வெஸ்ட் என்னென்னா, பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் ஓப்பன் திஸ். ஐயா செஞ்சுது. ஓகே, இதை தூக்கிட்டு இழுத்தா வந்தது. ஓகே, ஃபஸ்ட் அவங்களோட பிராண்ட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், எங்கே இடம் கிடைக்குது அவங்க ஒட்டி விட்டுறலாம். ரெண்டாவது ஓகே, நார்மலான ஒரு கார்டு தான் இது. அப்புறம் வந்து யூஎஃப்எக்ஸ் எலக்ட். ஓகே, சேம் என்ன பிரச்சனை தான். குயிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக தேவைப்படும். உள்ள பேக்கிங்கே நல்லா இருக்குது. ஜஸ்ட் அதை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவாக வெளியில் வர மாட்டேங்குது. ஓகே, வேறு வெளியில் எடுத்துடலாம். ஸோ இது கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கனெக்டிவிட்டிக்காக ஒரு யூஎஸ்பி இது கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் வந்து பின்னாடி தான். ஸோ பட்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓகே, லைட் கொடுத்துருக்காங்க நார்மலாக. ஃபஸ்ட்டு பவர் ஆன் எப்படி பண்ணுறதுக்கு தான் பவர் ஆன் நினைக்கிறாங்க. இது பவர் ஆன் வந்து இது. பவர் ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் லைட் எரியும். செம்மையாக இருக்கா? ஆர்ஜிபி லைட் இருக்குது, நான் இல்லைன்னு நினச்சேன். இது சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம சார்ஜ் போடணும். இருங்க, சார்ஜ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குங்க. மற்றபடி இது கேமிங்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் வந்து விளையாடிட்டு சொல்கிறேன். கரெக்டாக அந்த ஃபிங்கர்லாம் கரெக்டாக அதில் போய் சீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார்ஜ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து பவர் ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த லைட் இருக்குல்ல, இந்த லைட்டு கண்டினியூஸ் அந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருந்தால் சார்ஜ் நான் ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த க்ரீன் லைட் வந்து க்ளோ ஆச்சுன்னா சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சின்னு அர்த்தம். மாட்டினதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகும் கனெக்ட் ஆகிறதுக்காக. ஓகே, நாம் இப்போ வந்து பவர் ஆன் பண்ணி எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா ஸ்பைடர்மேன். ரெண்டாவது வந்து காட் ஆஃப் வார் விளையாண்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பார்க்கலாம். லேக் ஏதாவது இருக்குதா, லைக் ப்ரெசிஷன் எப்படி இருக்குது, இந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகுதா இல்லையா கேமில் இருக்குது, அண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா, அது ஹார்டாக இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பவர் ஆன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து அந்த ஒயர்லெஸ் கனெக்டர் அதை வந்து நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் ஆன அப்புறம் இந்த மாதிரி லைட் வந்து கண்டினியூஸாக க்ளோ ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன்
இதில் கொடுக்கும். இதுதான் நம்ம விளையாட போகிற ஃபஸ்ட் கேம், ஸ்பைடர்மேன் ரீமாஸ்டர்டு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் அந்த ஆரோமா கிளிக் பண்ண அங்கே மூவ் ஆகும். ஸோ எக்ஸ் ஜஸ்ட் நம்பரிங் மட்டும் லைக் ஆல்ஃபபெட் மாதிரி இருக்குது. லோட் கேம் இது போகலாம். Okay, let's start. Got a robbery a few blocks away. Spider Cop's on it. Part man, part spider. Oh, cop. இந்த வைப்ரேஷன்லாம் செமையாக இருக்குது. இந்த பக்கம் மூமெண்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ப்ரெசிஷனாக இருக்குன்னு. இப்போ ஓடுறான் பாருங்க. எனக்கு ஜம்ப் பண்ணியா. நான் வந்து கண்ட்ரோல் எதுவுமே செட் பண்ணலை. இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா கேம் விளையாட போதே நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுது, நீங்கள் வந்து எந்த பட்டன் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அமேசிங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம காட் ஆஃப் வார் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளோட செகண்ட் கேம் காட் ஆஃப் வார். ஸோ பாருங்கள், நான் எதுவுமே அது கனெக்ட் பண்ணல, அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் பண்ணிடுச்சு. பார்த்தாலே எனக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்காக லோட் கேம் கொடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, பார்த்துக்கோங்க, நான் கேமராவை திருப்புறேன் அண்ட் மூமெண்ட். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆர்ஜிபி லைட் வேண்டான்னா பின்னாடி நான் சொன்னல ஒரு பட்டன், ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ டே டைம் தானே, அதனால தேவையில்லை, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து கை கடக்கமாக ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு எந்த பெயின் விளையாடும்போது எந்த பெயினும் எதுவும் வந்த மாதிரி இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதோட பட்டன்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக தான் இருந்து டச் பண்ணுறதுக்கு, அண்ட் எந்த டிஃபிகல்ட்டியும் நான் ஃபேஸ் பண்ணலை. அப்புறமா பார்த்திங்கன்னா பேட்ரி பொறுத்த வரைக்கும் யோஃபாக்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 hours ஆஃப் ப்ளே டைம் கிடைக்கும் அப்படின்றாங்க. நான் வந்து கண்டினியூஸாக கேம் விளையாடலைனும், மேபி இன் ஃப்யூச்சரில் நான் ட்ரை பண்ணுறேன் விளையாண்டு எவ்வளோ பேட்ரி பேக்கப் இருக்குது அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேறு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி லைட் கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் லைட் வந்து மாற்றிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈவன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் இது 0 to 100% சார்ஜ் ஏறுது நான் இன்னும் செக் பண்ணலை. ஏன்னா நான் இது வரைக்கும் போட்ட வரைக்கும் அது பிளிங்க் ஆகிட்டே தான் இருந்தது. அது அந்த ஸ்டேபிள் அந்த லைட் வந்து க்ரீன் லைட் வந்து எரியலை. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ஒன்ஸ் அந்த கண்ட்ரோலர் இருக்குல்ல, யூஎஸ்பி கண்ட்ரோலர் அதை நான் என்னோடய லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணதும், இது வந்து கனெக்ட் ஆனதும் என்ன ஆச்சுன்னா, நான் செட்டிங்ஸில் போய் நான் எந்த கேமுக்கும் ஸ்பெசிஃபிக்காக கீஸ்லாம் இதை நான் டிஃபைன் பண்ணல. என்ன ஆகுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் ஆகிக்குது. பிசி கேமுக்கு இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா கேம் லேடப்புமே என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து எந்த இந்த ஜாஸ்டிக்கில் என்ன கீ ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றத அது நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.